இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு எதிர்வருகிற புதன்கிழமை அவசர கதியாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பை சந்திக்க இருக்கிறாருன்னா நம்ம ஊர் பாஷையில் சொல்றதுன்னா என்னன்னா போய் அழுது புலம்ப இருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கிறங்க. எதுக்காகன்னு சொன்னா ஆயுதங்களை நீங்கள் கைவிடுவீர்களா இல்லையா என்கிற கேள்விக்கு ஒரு விரிவான பதிலை கட்டங்கட்டமாக காலித் மிஷல் அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறார். அதுல முதலாவது அவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, அவர் கடைசியாக சொன்ன ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, உலக இஸ்லாமிய நாடுகளுக்கு அவர் ஒரு முக்கியமான கோரிக்கை விடுத்தார். தற்காப்பு என்கிற இடத்திலிருந்து தாக்குதல் என்கிற இடத்திற்கு நீங்கள் முன்னேற வேண்டும் என்று சொல்லி ஒரு கோரிக்கை விடுத்தார். அதாவது நாங்கள் அணு ஆயுதம் செய்ய மாட்டோம், செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை உங்களுக்கு தர மாட்டோம், அது அதில் பாட்டுக்கு கிடக்கும், அந்த மாதிரி நாங்கள் ஒரு ஒப்பந்தத்தை ஈரான் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி யாருக்கு ஆபத்தாக இது முடியும்னு கேட்டால் இஸ்ரேலுக்கு தான் ஆபத்தாக முடியும். எந்த அளவுக்கு ஆபத்தாக இஸ்ரேலுக்கு முடியும்னு சொன்னா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்தி வந்த 2 ஆண்டுகளுக்கு மேலான பயங்கரவாத தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டு இன்றோடு 121வது நாளை நாம் அடைந்திருக்கிறோம். இன்றைய நாளில் என்னவெல்லாம் நடக்கிறது? பாலஸ்தீனத்தை ஒட்டிய மத்திய கிழக்கு நாடுகளிலும் ஈரான் அமெரிக்காவுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகளிலும் அடுத்த கட்டமாக என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக காசாவில் ஆரம்பித்த இந்த பிரச்சனை தற்போது ஈரான் அமெரிக்க பிரச்சனை வரைக்கும் வந்து நிற்கக்கூடிய சூழல்ல இன்றைய தினம் அல் ஜசீராவினுடைய 17வது மன்றத்தில் கலந்து கொண்ட பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தற்போதைய புதிய தலைவர் பல செய்திகளை பேசியிருக்கிறார். பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர்கள் 2 பேர் கடந்த யுத்த காலத்திலே கொல்லப்பட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்பது நமக்கு தெரியும். சகோதரி இஸ்மாயில் ஹனியா அவர்கள் ஈரானுக்குள் வைத்து கொல்லப்பட்டார், ஷஹீதாக்கப்பட்டார். அதே நேரத்தில் அதற்கு பிறகு தலைமை தாங்கிய சகோதரர் ஜெனரல் அன்வார் அவர்கள் யுத்த களத்தில் வைத்தே ஷஹீதாக்கப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். அதற்கு பிறகு தற்காலிகமான பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவராக டாக்டர் ஹலில் அல் ஹையா அவர்கள் செயல்பட்டு வந்த நிலையில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தன்னுடைய அமைப்பு செயல்பாடுகளை தற்போது ரீஃப்ரெஷ் பண்ணியிருக்கிறாங்க. புதிய தலைமைத்துவத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். முன்னாள் செயல்பாட்டாளராக மிக முக்கியமான ஒருவராக பாலஸ்தீன விடுதலை அமைப்பில் செயல்பட்டவரும், குவைத்து, துருக்கி உள்ளிட்ட பல நாடுகளுக்கான பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவராக செயல்பட்டவருமாக இருந்த காலித் மிஷல் அவர்கள் தான் தற்போது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய மொத்த தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் என்கிற சூழல்ல காலித் மிஷல் அவர்கள் தலைவராக தேர்வு செய்யப்பட்டதற்கு பிறகு கலந்து கொண்ட முதலாவது பப்ளிக் அல் ஜசீராவினுடைய 17வது மன்றம் தான். அதிலே தான் அப்பாஸ் அராக்சி ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டரும் கலந்து கொண்டிருந்த நிலையில தான் தற்போது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவரும் பங்கேற்றிருக்கிறார். பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவரை பொறுத்தவரையில் ஆரம்பத்தில் காலித் மிஷல் அவர்கள் கத்தருக்கும் ஈரானுக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவ் ஆனவர் என்று பேசப்பட்டவர். அதே போன்று ஹலில் அல் ஹையா அவர்களும் ஈரானுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் என்கிற நிலையில தான் தற்போதைய தலைவர் எல்லோரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல தான் காசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தொடர்கிற அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர் நாங்கள் ஆயுதங்களை கைவிட முடியாது என்பதை திட்டவட்டமாக இன்றைக்கு சொல்லியிருக்கிறார். அல் ஜசீரா மன்றத்தில் அவர் பேசியிருக்கக்கூடிய பேச்சுக்கள் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஆயுதங்களை நீங்கள் கைவிடுவீர்களா இல்லையா என்கிற கேள்விக்கு ஒரு விரிவான பதிலை கட்டங்கட்டமாக காலித் மிஷல் அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறார். அதுல முதலாவது அவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, நாங்கள் ஆயுத குறைப்பு தொடர்பாக பேசுவதாக இருந்தால் நாங்கள் ஆயுதங்களை வைத்துக் கொண்டிருப்பதும் பாலஸ்தீனர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக போராடுவதும் சர்வதேசம் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய உரிமையாக இருக்கிறது. ஏன்னா பாலஸ்தீனம்ங்கிறது எங்க நாட்டை ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கிறவனுக்கு எதிராக நாங்கள் போராடுறோம், எங்க நாட்டினுடைய சுதந்திரத்தை தான் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதுலயும் 2 நாடுகள் என்கிற தீர்வையாவது தாருங்கள் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது என்பதை திட்டவட்டமாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய காலித் மிஷல் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர் மேலதிகமாக என்ன சொல்றார் என்று கேட்டால், இராணுவத்தை அகற்றுவதற்கு பதிலாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய இராணுவத்தை அகற்றணும், அவங்களை இல்லாமலாக்கணும், ஆயுதங்களை இல்லாமலாக்கணும் என்று சொல்வதற்கு பதிலாக நாங்கள் ஒரு அமைதி திட்டத்தை அமெரிக்காவுக்கு வழங்கி இருக்கிறோம். அந்த அமைதி திட்டத்தை தான் சர்வதேச நாடுகளும் குறிப்பாக மத்தியஸ்தம் செய்யக்கூடிய தோஹா, கத்தாராக இருக்கலாம் அல்லது ஈஜிப்ட், துருக்கி
துருக்கி ஆகிய நாடுகளும் அமெரிக்காவுக்கும் முன்மொழிய வேண்டும் என்று சொல்லுகிறார் ஹாலித் மிஷல் அவர்கள். அவர் சொல்லக்கூடிய மிக முக்கியமான திட்டம் என்னென்று சொன்னால், பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் 5 தொடக்கம் 7 வரையும் 7 தொடக்கம் 10 ஆண்டுகள் வரைக்கும் நாங்கள் ஆயுதங்களை பயன்படுத்த மாட்டோம் என்கிற உத்தரவாதத்தை மிக தெளிவாக சர்வதேசத்துக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறோம். என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டால், ஒரு 10 வருஷத்துக்கு நாங்கள் சண்டை பிடிக்க மாட்டோம் வேணும்னா, 10 வருஷத்துக்கு பிறகு சண்டை பிடிப்போமா இல்லையாங்கிறது 10 வருஷத்துக்கு பிறகு நம்ம நடத்துகிற ஒரு மீட்டிங்கில் வச்சு முடிவு எடுத்துக்கலாம், அதை நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். 10 ஆண்டுகளுக்கு நாங்கள் உங்களோடு சண்டை பிடிக்க மாட்டோம், எங்களுடைய ஆயுதங்களை பயன்படுத்த மாட்டோம், எனவே எங்களுடைய ஆயுதங்கள் 10 ஆண்டுகளுக்கு உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவாகவும் இருக்காது என்பதை திட்டவட்டமாக நாங்கள் முன்வைக்கிற அதே நேரம், அதற்கு பதிலாக எங்களுடைய மக்களுக்கு தேவையான உணவு, மருந்து, மீள் கட்டுமானத்திற்கு தேவையான பொருட்கள், கட்டிடங்களை உருவாக்குவதற்கான எங்களுடைய எல்லா செயல்பாடுகளையும், ஒரு நாடாக நாங்கள் மேலே வருவதற்கு தேவையான எல்லாவற்றையுமே அமெரிக்கா உள்ளிட்ட எல்லா நாடுகளும் எங்களுக்கு தர வேண்டும். அப்படி தரும்போது நாங்கள் 10 ஆண்டுகளுக்கு ஆயுதத்தை கையில் தூக்குறதை நினைச்சு கூட பார்க்க மாட்டோம். நீங்கள் டோன்ட் வரி, எங்கள் நாட்டை நாங்கள் செஞ்சுக்கிட்டு போவோமே தவிர நாங்கள் இஸ்ரேலோட சண்டை பிடிக்க வேண்டிய தேவை ஒரு 10 ஆண்டுகளுக்கு உண்டாகாது என்று சொல்லி மிக தெளிவாக சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேலை எதிர்ப்பது என்பது ஆக்கிரமிப்புக்கு கீழாக இருக்கக்கூடிய எங்கள் மக்களுடையவும் எங்களுடையவும் உரிமையாக இருக்கிறது அப்படிங்கிறாரு. நாங்கள் இஸ்ரேலை எதிர்க்கிறது கடமைக்கு எதிர்க்கல, உரிமையாக எதிர்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவன் ஏன் நாட்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான். எனவே பாலஸ்தீனம் என்கிற தேசத்திற்கு ஒரு கொள்கை அளவில் மிக தெளிவான தீர்வு வேண்டும். அக்டோபர் 7, 2023 முதலாக நாங்கள் நடத்திய தாக்குதல்கள், அதனூடாக சர்வதேச ஒரு அலையை நாங்கள் வென்றிருக்கிறோம். சர்வதேச மட்டத்தில் பாலஸ்டைனடா என்னன்னு மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு, பாலஸ்தீனர்களுக்கு உரிமை வேண்டும் என்று தெரிஞ்சிருச்சு, இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை ஆக்கிரமிச்சிருக்கிறாங்கிறது தெரிஞ்சிருச்சு, இஸ்ரேல் தான் முழு அநியாயத்தை பண்றாங்கிறதையெல்லாம் நாங்கள் கொண்டு போய் சேர்த்துட்டோம். எங்கள் மக்கள் இழப்புகளை சந்தித்தாலும் நாங்கள் அழிவுகளை சந்தித்தாலும் நாங்கள் நியாயமானவர்கள் என்பதைத்தான் இந்த யுத்தத்தினூடாக சர்வதேசத்திற்கு நாங்கள் காட்டியிருக்கிறோம் என்று சொல்லிட்டு, இப்ப எழுகிற கேள்வி என்னென்று சொன்னால், எப்ப பாலஸ்தீனம் தனிநாடாக அங்கீகாரம் பெறும் என்பதுதான். எனவே பாலஸ்தீனத்துக்கு 159 நாடுகள் தனிநாடு அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார்கள். ஈவன் பிரிட்டிஷ் உட்பட, அப்படி இருக்கும் பிரான்ஸ் உட்பட, இப்படி எல்லா நாடுகளுமே தனிநாடு அந்தஸ்தை கொடுத்திருக்கும் போது ஐநாவிலே எங்களுக்கு தனிநாடு அந்தஸ்து வேண்டும். இஸ்ரேல் எப்படி ஒரு நாடோ அதே மாதிரி பலஸ்டைனும் ஒரு தனிநாடாக இருக்கணுங்கிறதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஹாலித் மிஷல் அவங்க இன்னைக்கு அல் ஜசீராவினுடைய 17வது மன்றத்தில் தீர்க்கமாகவும் தெளிவாகவும் பேசியிருக்கிற அதே நேரத்தில், பாலஸ்தீனம் என்கிற ஒரு நாட்டை தரையில் உருவாக்குவதற்கு எழுத்திலிருந்து சரிப்பட்டு வராது. எல்லா நாடுகளும் நாங்கள் தனிநாடாக அங்கீகரிக்கிறோம் சொல்லி சரிப்பட்டு வராது. நேரடியாக தரையில் ஒரு நாடாக நாங்கள் இருக்கணும். அப்படி ஒரு நாட்டை உருவாக்குவதற்கு பாலஸ்தீனர்களாகவும் அரபிகளாகவும் இஸ்லாமியர்களாகவும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எங்களுக்காக கவலைப்படக்கூடிய அனைத்து நண்பர்களையும் பெரியவர்களையும் தாய்மார்களையும் நாங்கள் அழைக்கிறோம். தென்னாப்பிரிக்கா எப்படி போராடி நிறவரிக்கு எதிராக ஜெயிச்சு ஒரு நாடாக அங்கீகாரம் பெற்றார்களோ அதே போன்று பாலஸ்தீனமும் அங்கீகாரம் பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தேவையாக இருக்கிறது என்று ரொம்ப சென்டிமெண்ட்டாக அந்த அல் ஜசீரா மன்றத்தில் பல நூற்றுக்கணக்கான சர்வதேச பிரமுகர்களை வைத்துக்கொண்டு மிக அழகாகவும் தத்ரூபமாகவும் செய்திகளை முன்மொழிந்து சொல்லிக் கொண்டிருந்தார் ஹாலித் மிஷல் அவர்கள். அவர் கடைசியாக சொன்ன ஒரு செய்தி என்னென்று கேட்டால், உலக இஸ்லாமிய நாடுகளுக்கு அவர் ஒரு முக்கியமான கோரிக்கையை விடுத்தார். தற்காப்பு என்கிற இடத்திலிருந்து தாக்குதல் என்கிற இடத்திற்கு நீங்கள் முன்னேற வேண்டும் என்று சொல்லி ஒரு கோரிக்கையை விடுத்தார். அதாவது, எங்களை அட்டாக் பண்ணினா நாங்கள் ரிப்பீட் அட்டாக் பண்ணுவோம் என்று சொல்லிக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, எல்லா உறவுகளையும் எல்லாரோடையும் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படி இல்லாமல் ஒரு நாடு பாதிக்கப்பட்டார், அந்த நாட்டுக்காக நாங்கள் போய் தற்காப்பு என்பதை தாண்டி தாக்குதல் என்கிற இடத்திற்கு போவோம். ஈரான் பண்ணுறாங்களே அது மாதிரி, அவர் என்ன ஈரானுடைய பேர் அவர் சொல்லலை, தற்காப்பு என்பதை தாண்டி தாக்குதல் என்கிற இடத்துக்கு போனால் மட்டும்தான் நம்ம பலத்தை நம்ம காட்ட முடியும். பயந்து இருக்க முடியாது. எனவே யாருக்கும் அச்சப்படாதீங்க, நம்ம மக்களை நம்ம பாதுகாக்கணும்னு சொல்லி மிக தெளிவாக கத்தரில் நடந்த இந்த அல் ஜசீராவினுடைய 17வது மன்றத்திலே ஹாலித் மிஷல் அவர்கள் தத்ரூபமாக பேசியிருந்த செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. தங்களுடைய மக்களுடைய அந்த உலக்குமுறலை ரொம்ப அழகாக அந்த இடத்துல அவர் எடுத்து வச்சார். பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஒரு சிறந்த தலைவராக, எதிர்காலத்துக்கு ஒரு தத்ரூபமான தலைவராக எப்படி கடந்த காலங்களில் இஸ்மாயில் ஹனியா அதே போன்று அதற்கு பிறகு டாக்டர் ஹலீல் அல் ஹையா போன்றவர்கள் இருந்தார்களோ அதே வகையில் ஹாலித் மிஷல் அவங்களும் இருப்பாங்க என்கிற நம்பிக்கை துளிர்விட்டு இருக்கிறது. ஹாலித் மிஷல் ஆல்ரெடி பல சந்தர்ப்பங்களில் தன்னுடைய திறமையை மக்களுக்காக முன்மொழிந்திருக்கிறார், செயல்படுத்தி காட்டியிருக்கிறார் என்பதும் நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் தான் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு எதிர்வருகிற புதன்கிழமை அவசர கதியாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை சந்திக்க இருக்கிறார்.
சந்திக்க இருக்கிறாருன்னா நம்ம ஊர் பாஷையில் சொல்கிறது என்னென்னா போய் அழுது புலம்ப இருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கிறங்க. எதுக்காகன்னு சொன்னால் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை ரெண்டு தரப்புமே ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்டீவ் விட்காஃபும் சொல்லிட்டாரு, அமெரிக்காவினுடைய பிரதிநிதியும் சொல்லிட்டாரு. அதே போன்று ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சியும் எங்களுக்கு திருப்தியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் ஈரான் அழகாக காய் நகர்த்துகிறது என்பதை மிக தெளிவாக இஸ்ரேல் புரிந்து கொண்டிருக்கிறது. என்னன்னா, எங்களுடைய ஏவுகணைகளை பற்றி யாரும் பேசக்கூடாது, எங்களுடைய தற்காப்பை பற்றி யாரும் பேசக்கூடாது, எங்கள்கிட்ட இருக்கிற ஆயுதங்களை பற்றி யாரும் பேசக்கூடாது. அதே நேரத்தில் நாங்கள் யாருக்கெல்லாம் ஹிஸ்புல்லாவுக்கு உதவி செய்வோம், ஹவுத்தீஸுக்கு உதவி செய்வோம், பலஸ்டைனுக்கு உதவி செய்வோம், இதையெல்லாம் யாரும் தடுக்கக்கூடாது. நாங்கள் பேசுகிறது அணு ஆயுதம் உருவாக்கக்கூடாது, அவ்வளோதானே. அதுக்கு அணு ஆயுதத்தை நம்ம உருவாக்க மாட்டோம், அதுக்கு தெளிவாக உங்களுக்கு நாங்கள் உத்தரவாதம் தர்றோம்ட்டாங்க. இவ்வளோ நாளாக அணுவை செறிவூட்டுகிறது, யுரேனியத்தை செறிவூட்டுறதுல கூட ஒரு விளக்க கொண்டு வருவோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, அணுவையெல்லாம் நாங்கள் செறிவூட்டிக்கிட்டு தான் இருப்போம், அதையெல்லாம் நீங்கள் தடுக்க வரக்கூடாது, நாங்கள் அணு ஆயுதத்தை உண்டாக்க மாட்டோம், அதை நாங்கள் செய்ய மாட்டோம், அதுக்கு நாங்கள் உத்தரவாதம் தர்றோங்கிறது தான் பேச்சுவார்த்தை. இதை பார்த்ததோடு தான் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால் இது பெரிய பிரச்சனையாக போயிடுச்சு. என்னன்னா, அமெரிக்க அதிபரை பொறுத்தவரையில் அவர் இந்த ஏவுகணை திட்டங்கள் இதிலெல்லாம் தலையிடுற மாதிரி தெரியல. ஒப்பந்தம் ஒன்றை போட்டு நாங்கள் அணு ஆயுதம் செய்ய மாட்டோம் என்று ஈரானை ஒப்புக்கொள்ள வைத்து விட்டோம் என்கிற ஒரு இடத்துக்கு வந்துடுவார். இது வந்துட்டாருன்னா இது பெரிய ஆபத்தாக போயிடும் என்பதுதான் அவருடைய முழு முதல் கவலையாக இருக்கிற நேரத்தில் தான் எதிர்வருகிற புதன்கிழமை அவர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை சந்திக்க இருக்கிறாரு. அதில் என்னெல்லாம் பேசுவாருங்கிற செய்திகள் இன்றைக்கு இஸ்ரேலுடைய எடியோத் அஹரனோத் என்கிற இஸ்ரேலிய ஹீப்ரு மொழி பத்திரிகை வெளியிட்டிருக்கிறது. அதில் அவங்க சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, முதலாவதாக அணு திட்டத்தை, அணு ஆயுதம் தயாரிக்கிற திட்டத்தை நிறுத்துவது, அதை நீங்கள் அமெரிக்கா செய்யணும், அது எங்களுக்கும் தேவையானது தான் அப்படின்னு சொல்லி அவர் பேசுவார். அது மட்டும் இல்லாமல் அணு செறிவூட்டல் திட்டத்தை மொத்தமாக அகற்றணும், செறிவூட்டப்பட்ட யுரேனியம் ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடாது, வேற எங்கேயாவது எடுத்துருங்கன்னு சொல்லி நாங்கள் அமெரிக்காவிடத்தில் கோரிக்கை வைக்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை மேற்கோள் காட்டி தெளிவாக இன்றைக்கு எடியோத் அஹரனோத் சொல்லியிருக்கு. இரண்டாவதாக ஈரானுடைய ஏவுகணைகளுடைய வரம்பை குறைப்பது. ஈரானுடைய ஏவுகணை 2000 கிலோமீட்டர் வரைக்கும் கோரம் ஷேர் அறிவிச்சிட்டாங்க. கோரம் ஷேர் 4 வந்து 2000 கிலோமீட்டர் வரைக்கும் போய் தாக்குதல் நடத்தும். கோரம் ஷேர் ஃபர்ஸ்ட் 1800 கிலோ வெடிமருந்துகளை சுமந்துக்கிட்டு போகும். கோரம் ஷேர் 4 பொறுத்தவரையில், 4ஆம் தலைமுறை கோரம் ஷேரை பொறுத்தவரையில் 4000 கிலோகிராம் வெடிமருந்துகளை சுமந்து சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய 2000 கிலோமீட்டர் வரைக்கும் தாக்குதல் நடத்தக்கூடியதுங்கிறத நிரூபிச்சிட்டாங்க. எனவே 2000 கிலோமீட்டருங்கிறது அசால்ட்டாக இஸ்ரேலை துவம்சம் பண்ணிடுவாங்க, ஆல்ரெடி அடிச்சு பின்னிட்டாங்க. 2000 கிலோமீட்டரில் 4000 கிலோவை தூக்கிக்கிட்டு போகிறதா இருந்தால் அடிச்சு நொறுக்கிடுவாங்கிறது தெரியும். அதனால் இந்த கோரம் ஷேருக்கு ரொம்ப பயந்துட்டாங்க. அது தெளிவாக சொல்லியிருக்காங்க, கோரம் ஷேர் மாதிரியான ஆபத்தான ஏவுகணைகள் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, அது நமக்கு கஷ்டமாக இருக்குது, அந்த கோரம் ஷேர் அவங்க வச்சுக்கிற கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் கோரிக்கை வைக்கிறதுக்கு இருக்கிறோம். அது அதிகபட்சமாக ஈரான் 300 கிலோமீட்டர் வரைக்கும் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளை மட்டும்தான் தயாரிக்க வேண்டும் என்பது இஸ்ரேலுடைய ஒரு மிகப்பெரிய கோரிக்கை. அதாவது ஈரானில் 300 கிலோமீட்டர் வரைக்கும் போய் தாக்குகிற ஏவுகணையில் தான் ஈரான் செய்யணுமா. இந்த 2000 அவன் 10,000 கிலோமீட்டரே பண்ணி வச்சிருக்கிறான். 10,000 கிலோமீட்டருக்கு ஏவுகணையை பண்ணிட்டான். அது ஜனவரி மாதம் 22ஆம் தேதி அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டான். ஷர்பியாவில் அதை டெஸ்ட் பண்ணிட்டான்னு தெரியும். ஈரானில் இருந்து ரஷ்யாவோட பேசி ஷர்பியா பக்கம் அந்த ஏவுகணை ஏவி டெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டான். 10,000 கிலோமீட்டருக்கு பண்ணவனை 300 கிலோமீட்டருக்கு குறைச்சிக்க என்று சொல்லி நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அது 2வது கோரிக்கை. அமெரிக்காட்ட போய் அவங்க சொல்ல போகிறாங்களா, நீங்கள் போய் பேசணும், இதெல்லாம் நீங்கள் வெறுமனே அணு ஆயுதத்தை மட்டும் பேசிட்டு வந்துடாதீங்க என்று சொல்லி போய் பேச போகிறார் பெஞ்சமின் நெத்தன்யாகு என்கிற செய்திகள் சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் 3ஆவதாக இஸ்ரேல் அமெரிக்காவிடத்தில் ஈரான் தொடர்பாக வைக்க இருக்கிற கோரிக்கை என்னன்னு சொன்னால், எதிர்ப்பு இயக்கங்களுக்கான ஆதரவு, குறிப்பாக ஹிஸ்புல்லாக்கள், ஹவுத்தீஸ், பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர், கதாய்பு ஹிஸ்புல்லா என்கிற ஈராக்கில் இருக்கக்கூடிய அமைப்புகள், இந்த அமைப்புகளுக்கெல்லாம் பணம் கொடுக்குறாங்க, உதவி செய்கிறாங்க, ஆயுதங்களை கொடுக்குறாங்க, இதையெல்லாம் அவங்க நிறுத்தணுங்கிறத நாங்கள் வலியுறுத்த இருக்கிறோம் என்று சொல்லிட்டு 4ஆவதாக ஒரு நெருக்கமான கண்காணிப்பு ஈரான் மேலே வேணும். இது எப்படி இருக்குது தெரியுமா? அதாவது ஈரானை ஒன்றுமே செய்யலாத, கையாலாகாத ஒரு நாடாக மாற்றணுங்கிறது தான் முழுமையான அவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. அதுக்கு நெருக்கமான கண்காணிப்பு எதை சொல்கிறாங்கன்னு கேட்டால், அணுசக்தி நிறுவனம், சர்வதேச அணு தடுப்பு முகமையகம் ஈரானுக்குள்ள எந்த நேரமும் திடீர்னு போய் செக் பண்ணுகிற அந்த அனுமதி அவங்களுக்கு கிடைக்கணும். ஈரான்ட்ட அனுமதி கேட்டு ஈரான் ஆக்களை கூட்டிகிட்டு போய் இங்கே பாருங்கள் நாங்கள் செறிவூற்றமா இல்லையா யுரேனியத்தை இப்படியெல்லாம் பார்க்குறது இல்லாமல்
திடீர்னு அவங்க போய் செக் பண்ணுகிற வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு நிலையை நீங்கள் உண்டாக்கணும்னு சொல்லி எல்லாம் 4 கோரிக்கைகளை அமெரிக்காவிடத்தில் ஈரான் தொடர்பாக இஸ்ரேல் முன்வைக்க இருக்கிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இந்த 4 கோரிக்கைகளையும் அவங்க எதுக்காக வைக்க இருக்கிறாங்கன்னு சொன்னால், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் இந்த பாலிஸ்டிக் ஏவுகணை பண்ணு 2000 கிலோமீட்டரில் 10,000 கிலோமீட்டருக்கு தாக்கு, அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. எங்களுக்கு பிரச்சனை இந்த அணுவை நீங்கள் யுரேனியத்தை செறிவூட்டக்கூடாது, அணு ஆயுதம் செஞ்சிடக்கூடாது, அதை தடுக்கிறது தான் அமெரிக்க அதிபருடைய மிகப்பெரிய திட்டமாக இருக்கிறதுனால அமெரிக்க அதிபரோட இப்படி ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டால், அதாவது நாங்கள் அணு ஆயுதம் செய்ய மாட்டோம், செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை உங்களுக்கு தர மாட்டோம், அது அதில் பாட்டுக்கு கிடக்கும், அந்த மாதிரி நாங்கள் ஒரு ஒப்பந்தத்தை ஈரான் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் யாருக்கு ஆபத்தாக இது முடியும்னு கேட்டால் இஸ்ரேலுக்கு தான் ஆபத்தாக முடியும். எந்த அளவுக்கு ஆபத்தாக இஸ்ரேலுக்கு முடியும்னு சொன்னால், இந்த ஒப்பந்தத்திற்கு ஈரான் போயிட்டாங்கன்னு சொன்னாலே ஈரான் மேலே இருக்கக்கூடிய எல்லா தடைகளும் நீங்கிடும். ஈரானுக்கு பெட்ரோல் ஈஸியாக விற்க முடியும், ஈரான் வெளிநாடுகளோட பிஸ்னஸ் பண்ண முடியும், ஆயுதங்களை வாங்க முடியும், ஆயுதங்களை விற்க முடியும். குறிப்பாக ஈரானுடைய பொருளாதாரம் ரொம்ப செழிப்பாக மேஜர் லெவலில் மேலே வந்துடும். அப்படி வந்துட்டாங்கன்னு சொன்னால் இஸ்ரேலுக்கு இருக்கிற பயமே என்னன்னு கேட்டால், காசு வர வர அவங்க ஹிஸ்புல்லாவை ரொம்ப பலமானதாக மேலே மாற்றிடுவாங்க. அதே மாதிரி ஆல்ரெடி பயங்கரமான ஏவுகணைகள் எல்லாம் ஹவுத்தீஸ் வச்சுக்கிட்டு இருக்கிறான். எனவே ஹவுத்தீஸுக்கு பெரிய பலத்தை அது கொடுத்துரும். அவங்களுக்கும் காசெல்லாம் கொடுப்பாங்க, கத்தாய்பு ஹிஸ்புல்லாவுக்கு கொடுப்பாங்க. அப்போ நாட்டையும் டெவலப் பண்ணிடுவாங்க, நாட்டுக்கு தேவையான ஆயுதத்தையும் கொண்டு வந்துக்கிடுவாங்க, நாட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் கொண்டு வந்துக்கிடுவாங்க, வெளிநாடுகளுக்கு ஆயுதத்தையும் விற்றுக்கிடுவாங்க, அணு ஆயுதத்தை மட்டும் தயாரிக்க மாட்டோம் என்கிற ஒரு ஒப்பந்தத்தை மட்டும் எட்டிட்டாங்கன்னா திரும்ப மலைன்னு சொல்லி ஈரான் மேலே வந்துடுவான். வந்துட்டான்னு சொல்லி சொன்னால் இந்த ஏவுகணை அது இதெல்லாம் ரொம்ப உருவாக்கிடுவான். கோரம் ஷேர் மாதிரியான ஏவுகணைகள் எல்லாம் பண்ணிட்டான்னு சொல்லி சொன்னால் அது இஸ்ரேலுக்கு தான் பெரிய த்ரெட்டாக இருக்கும். அது எதுக்குன்னு கேட்டால், ஈரான் இதில் இன்னொரு ஒப்பந்தத்தையும் பண்ணுறாங்க. அதை சொல்லுவாங்களே சொல்லி வச்சு அடிக்கிறேன்னு. எப்படியெல்லாம் அடிக்கிறாங்கன்னு கேட்டால், அதாவது நாங்கள் அணு ஆயுதம் உருவாக்க மாட்டோம், அதுக்கு நாங்கள் உத்தரவாதம் தர்றோம், அணுவை செறிவூட்டுகிற யுரேனியத்தை செறிவூட்டுற வேலை பண்ணுவோம், அது எதுக்கெல்லாம் நாங்கள் பண்ணுவோம்ங்கிறது உங்களுக்கு சொல்லிடுறோம். 2 நிபந்தனை. ஒன்று, எங்கள் மேலே இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கணும், எங்களுக்கு வெளிநாடுகளில் இருந்து பொருளாதாரத்தை நாங்கள் சம்பாதிக்கவும் வேணும், உள்நாட்டுக்குள்ளே திறந்து விடுவோம், வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் அனுமதிக்கணும், எல்லா நாடுகளோடையும் நாங்கள் ஒப்பந்தம் பண்ணுவோம், எங்கள் பெட்ரோலிய பிஸ்னஸுக்கெல்லாம் நீங்கள் அனுமதிச்சிடணும். இது முதலாவது. 2வது நிபந்தனை தான் ஆபத்தானது. என்னன்னா, மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய படைகளை நீங்க குறைக்கணும். உதாரணமாக கத்தருடைய உதய் போர்ட்ல 10,000 சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க அமெரிக்காவினுடைய, அதை நீங்க குறைக்கணும். ஜோர்டானில் குறைக்கணும், சவுதி அரேபியாவில் குறைக்கணும், குவைத்தில் குறைக்கணும், அதே மாதிரி பஹ்ரைனில் குறைக்கணும், இப்படி ஈஜிப்டில் குறைக்கணும், டர்க்கியில் குறைக்கணும். மொத்தமாக இந்த மத்திய கிழக்கு மட்டுமே நீங்கள் எடுத்துக்கிறேன், டர்க்கி எல்லாத்தையும் விட்டு போட்டு மத்திய கிழக்கு மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா மத்திய கிழக்கிலேயே 50,000க்கு மேற்பட்ட படைகளை அமெரிக்கா வச்சிருக்கிறாங்க. இந்த 50,000 படைகளை குறைக்கணும். குறைச்சிட்டாலே இஸ்ரேல் தனிச்சிருவான்னு அர்த்தம். ஒரு யுத்தம் ஒன்று வந்துட்டுனா அமெரிக்கா படைகள் வர்றதுக்கு முன்னாடி இஸ்ரேலுக்கு அட்டாக் பண்ண முடியும் ஈரானால. அந்த பயம் தான் ரொம்ப பயந்து நடுங்கிறது. இப்போ யாருன்னு கேட்டால் யூதர்கள். இவ்வளவு காலமாக அமெரிக்காக்காரனை உசுப்பேத்தி ஈரானுக்கு எதிராக நம்ம தூண்டி விட்டுக்கிட்டு தப்பிச்சுக்கிட்டு இருந்தோம், இப்போ மாட்டிக்கிடுவோம்ங்கிற இந்த பயத்தினால போய் கெஞ்ச போறாரு அமெரிக்க அதிபரிடத்தில் பெஞ்சமின் நெதன்யாகு என்கிற செய்திகள் இன்றைக்கு இஸ்ரேலுடைய எடியோத், அஹ்ரோனோத், இஸ்ரேலி ஹயோம் போன்ற பத்திரிகைகளையே வெளியிட்டு ரொம்ப கேவலமாக இஸ்ரேலை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகள் காத்துறந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹ்ரதா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.